வந்து அபிகிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அபி எதையுமே கேட்குறதா இல்ல. அபி வந்து ரொம்ப தவறா நெனச்சிட்டு இருக்காங்க ராகவ. அதனால என்ன பண்றாங்க, டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து ராகவ் கிட்ட குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் எனக்கும் மியூச்சுவலா பிரிஞ்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க பாருங்க, இந்த குடும்பத்துக்காகவோ, மத்தவங்களுக்காகவோ எதுவும் யோசிக்காதீங்க. பாவம் வந்து மது உங்களையும் நம்பி வந்திருக்காங்க. உங்களுக்காக அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ற நிலைமையில இருக்காங்க. நீங்களும் மதுவ ரொம்ப நேசிக்கிறீங்க. 2 பேரும் சேர்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கப்புறம். நான் தான் நடுவுல வந்து உங்களலாம் எல்லா 2 பேரையும் கஷ்டப்படுத்துறேன். இப்போ நான் நடுவுலேருந்து போயிடுறேன். இதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நான் டைவர்ஸும் மியூச்சுவலாகவே பிரியிற மாதிரி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ப்ரொசீஜர் பண்ணிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்களும் வந்து மதுவும் சந்தோஷமாக வாழலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு ராகவ். நீ என்ன உளற அபி, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா? தேவையில்லாத விஷயம்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்தாங்க டைவர்ஸ் பேப்பர், சைன் போடுங்க, முதல்ல எதுவும் பேசாதீங்கன்றாங்க. அந்த டைவர்ஸ் பேப்பரை வாங்கி கிழிச்சு போடுறாரு. இங்கே பாரு, எக்காரணம் கொண்டு உனக்கும் எனக்கு டைவர்ஸ் ஆகவே ஆகாது. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. எக்காரணம் கூட இது நடக்கவே நடக்காது. என்ன நடந்தாலும் சரி, மதுவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து நீங்கள் வழிக்க வருவீங்க ராகவ், கண்டிப்பாக வழிக்க வருவீங்க. ஏன்னா நீங்கள் மதுவுக்கு துரோகம் பண்ண நான் விட மாட்டேன். காலம் ஃபுல்லாக நீங்கள் மது கூட தான் வாழ்ந்தாகணும். அது வந்து நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் ஏற்படுத்துவேன். நீ குடும்பத்துக்காக யோசிக்கிறீங்க, மற்றவங்களுக்காக யோசிக்கிறீங்க, அதுக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ராகவ் என்ன பண்ண ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு. மது வந்து கேட்குறாங்க, என்ன ராகவ் என்ன ஆச்சுன்னு. அபி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அபி நான் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, என் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்கா மது, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, அழாத ராகவ் எல்லாம் சரியாயிடும். கொஞ்ச நாளே கண்டிப்பாக அபி உன்னை புரிஞ்சுப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மது, நான் சொல்கிறது ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா? உண்மையிலே சொல்கிறேனே, உன்னை நான் நேசிச்சது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ என் மனசு ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பொண்ணுக்கு புருஷன் ஆகிட்டேன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நான் எப்படி வந்து பழைய நினைப்பில் வச்சுக்க முடியும்? நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். இப்போ என் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்கா. எனக்கு அபி வேணும் மது. அபி என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஐயோ ராகவ், ஏன் ராகவ் அவ்வளோ பேசுகிற? அப்படின்னா பேசாத ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மது. இதை வந்து பார்த்துடுறாங்க சுந்தரியும் வந்து முரளியும். அப்பா என்ன கண்கொள்ளா காட்சி, சூப்பராக இருக்கே, இது அப்படியே அவளுக்கு வேறு மாதிரி சொல்லணுமே அப்படின்னோடனே, பரவாயில்லையே மது வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாட்டே ராகவ், எவ்வளோ பெரிய விஷயம். 2 பேரும் இப்படி தான் ஃபீல் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து 2 பேரும் ஒன்றா ஆகிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அப்புறம் அபியோட வாழ்க்கை அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை அபி கேட்குறாங்க. கேட்டுட்டு என்கிட்ட என்னமோ விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி டைவர்ஸ் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டு இப்போ என்னென்னா ராகவ் வந்து அபி கையை பிடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அதுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியுமே வந்து ஒத்துக்கிட்டு மேரேஜ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இவருக்கு? இவர் உள்ளே வந்து நடிப்பாராம், வெளியே வந்து நடிப்பாராம். என்ன அநியாயமாக இருக்குது இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அபி டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. இப்போ அபி என்ன நினச்சிருப்பான்னா, நம்மக்கிட்ட வந்து அப்படியே வந்து பாசமாக பேசிட்டு இங்கே வந்து மது கிட்டே இப்படி பேசுகிறானே, அப்போது ராகவ் ரொம்ப மோசமாக இருக்கான் அப்படியே மாதிரி நான் நினைப்பா. கரெக்டாக அப்படி சொல்கிறேன். ஆமாடா அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. 2 பேர் சிரிக்கிறாங்க. இங்கே வந்து ரொம்ப கோபமாக உட்காந்துருக்காரு ராகவ். ஒரு ஆள் தாங்கிக்க முடியல. ஏன் அப்படி இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட வந்து மறுபடியும் கேட்குறாரு. என்ன பண்ண, நீங்கள் தான் டைவர்ஸ் பேப்பர் கிழிச்சு போட்டிங்க, அப்புறம் மது கிட்ட போயிட்டு வெளியே நின்று ஒன்றும் தெரியாத பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் வச்சுட்டு பேசுகிறீங்க. இது நல்லாவே இல்லை. எதுவுமே வெளிப்படையாக பேச கற்றுங்க. அப்படிலாம் இல்லை அபி, சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அபி. இங்கே பாரு, நான் இந்த நிமிஷம் சொல்கிறேன். நானும் சொல்ல வேணாம் தான் பார்த்தேன். ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் இருந்தேன்னா நீ வேறு மாதிரி போயிடுவ போட்டிருக்கு. அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாரு? ஒரு வேளை வந்து இவரும் மதுவும் வந்து இந்த மாதிரி ஆனது அவங்களுக்குள்ளே சொல்ல போகிறாரா, இல்லை வந்து வேறு எதுவும் சொல்ல போகிறாரு? அதுதான் சொல்ல போகிற போட்டிருக்கே. சரி, இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம், இவர் வாயாலே வந்துட்டோம், அப்போ தான் நம்ம கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நான் ஒன்றை தான் அப்படி நேசிக்கிறேன்னு அதிர்ச்சி அடைகிறாருங்க. இது ஒன்றும் புரியாமல்.